பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்நாளிலே யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம். யோசேப்பு குறித்து பார்க்கணுன்னா நிறைய பார்க்கலாம். பியூட்டிஃபுல் பர்சன்ட். அவர் ரொம்ப நல்ல ஒரு திறமசாலி, அறிவாளி, தற்பெருமை இல்லாத ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்லை, அநேக பேரை மன்னிக்கிற குணம், பொறுமை, அதெல்லாம் நிறைய பார்க்கலாம் யோசிப்பு குறித்து. அநேக வாலிபர்களுக்கு இந்த மெசேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. யோசிப்பு குறித்து கொடுப்பாங்க. இந்த மெசேஜின்றதில் யோசிப்பு குறித்து கொடுப்பார்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசிப்போட ஒரு அன்பு, பொறுமை குறித்து பார்க்க போகிறோம். ஐ மீன், யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரைமட்டம் குனிந்து அவனை வணங்கினார்கள். இந்த வணங்குறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெரியவர்கள், எல்லாருக்கும் சின்னவன் தான் இந்த யோசேப்பு. லேயாளுக்கு பிறந்தது, லேயாவோட வேலைக்காரி ரெபேக்கா, அது ராகேலுக்கு பிறந்தது, ராகேலோட வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பு இருக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு பிள்ளை என்ன பண்ணது, நம்ம பென்னியமின் பிறக்கிறான். பிரியமானவர்களே பாருங்கள், இந்த யோசிப்பு ஒரு தரிசனத்தை காணுகிறார். தரிசனம் சொல்லி தரிசனம் பார்க்கறதை என்ன பண்ணுறாரு, தகப்பனாரிடத்துலையும் தம்பி அண்ணன்கிட்டையும் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். இந்த மாதிரி நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன், நான் ஒரு கதிர்கட்டு மட்டும் என்ன பண்ணுது இப்படி நிற்கிது, என்னை சுற்றிலும் என்ன பண்ணுது மற்ற கதிர்கள் எல்லாம் வணங்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் காண்கிறதெல்லாம் என்ன பண்ணுற தகப்பனுக்கு பிள்ளைக்கு சொல்லும் பொழுது, அப்போ தகப்பனுக்கு அண்ணனுங்களுக்கு சொல்லும்போது அவங்களாம் சொல்கிறாங்க, கோவம் கொண்டு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து விற்று போடுறாங்க. சரி, அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. அதோடு அவர் என்ன பண்ணுறாரு, வருகிறார். ஒரு எகிப்து தேசத்தில் என்ன பண்ண தஞ்சம் அடைகிறார். அங்கே தான் விற்கப்படுகிறார். அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருந்த காலத்தில் அவரோட பொறுமைக்கு, அவரோட ஒழுக்கத்துக்கும், அவருக்கு இருந்த தாழ்மைக்கும் கடவுள் பக்திக்கும் கிடைச்சது என்னன்னா, ராஜாவுக்கு அடுத்த ஒரு ராஜாவாக, ஒரு சேனாதிபதியாக, விசாரிக்கிறவராக காணப்பட்டார். சரி, இப்போ இவங்கெல்லாம் நாங்கள் எப்படி உன் கனவு பலிக்குது நான் பார்க்குறேன்னு சொன்னவங்க தான் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இவங்கெல்லாம் யாருன்னா சகோதரர்கள். அப்பொழுது அவன் அவர்களை சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகி உமது அடியான். பாருங்கள், தகப்பன் கூட கேட்குறாரு, ஏப்பா கனவு கண்டுட்டார், தரிசனம் யார் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு என்ன அடிமையாக இருப்போமோ, நானும் உன் தாயாரோ அப்படின்னு சொல்லி கேட்டவர். இந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகி உமது அடியான் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். 2வது டைம் என்ன பண்ணுறாங்க, வணங்குறார். ஆல்ரெடி ஒரு வாட்டி, இது 3வது வாட்டி வணங்குறார். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்னியமனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரருக்காக பொங்கினபடியால் அவன் அழுகதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப இதில் என்ன யோசிக்கணும் தெரியுமா, அழுகிற அளவுக்கு அன்பு பொங்குச்சான். ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் பாருங்கள், அடிக்கிற அளவுக்கு பொங்கும் கோவம். அப்படியான ஒரு ஆவி பெற்றவனாக யோசேப்பு இருந்தான். பாருங்கள், இவங்கெல்லாம் உன்னை வணங்குவோமோ அப்படின்ற சொன்னவங்க பல வருடங்கள் அதுக்கு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரியம் நடப்பதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது பாருங்கள், அந்த தகப்பனாரும் அடிமைன்னு சொல்லும்படியா, இந்த அண்ணனுங்கள்லாம் எல்லாம் பெரியவனுங்க எல்லாமே தன்னை அடிமை என்று சொல்லும்படியாக அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணார். இன்றைக்கி கூட நிறைய பேர் தரிசனத்தை நான் பார்த்தேன், நான் கனவு கண்டேன், நான் சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு சொன்னால் நம்மளை என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் நடக்கும் பொழுது அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா,
நம்ம கிறிஸ்து பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து ஊழியக்காரர்களே, கிறிஸ்து ஊழியக்காரிகளே அதை அப்செட் பண்ணாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா மன கஷ்டம் வருகிறது. சரி, ஓகே. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, விட்டு போட்டாங்க, அவர் பொறுமையாக இருந்தார். அந்த அந்த தரிசனம் என்ன பண்ணுதுன்னா நடந்தேறினது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பொய் மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு, பொய் பேசுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் ஓடுறதுக்கு மனுஷனை போல் ஒரு கேடான ஒரு மனுஷனும் அல்ல அவர். அவர் மனமாற மாத்திரம் இல்லை, செய்கிறத தான் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். மீன் பின்பு அவன் தன் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்கள், அவங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற அவங்க எப்படி சொல்கிறதுன்னா, வயசு எப்படி பெரியவங்க அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு என்ன பந்தி விசாரிக்கிற ஒரு மனப்பான்மை உள்ள யோசேப்பாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, இப்போ பாருங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அன்பு செலுத்துகிறவனாகவும் என்ன பண்ணுறான், யோசிப்பு காண்பித்தான். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவர்களுடைய சந்தோஷமாக இருந்தார்கள். நம்மளாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்போமா? பழிக்கு பழி வாங்குற என்னை எப்படிலாம் பண்ணீங்க, என்னை எப்படிலாம் ஓட விட்டீங்க, என்னை எப்படிலாம் அடித்து குழியில் போட்டீங்க, என்னை எப்படிலாம் நீங்கள் விற்று போட்டீங்க, நீங்கள் விற்றீங்க அதுக்குன்னு இன்னொருத்த என்ன பண்ணா, என்ன விற்று போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பழி வாங்குவோம். ஆனால் அவர் எல்லாத்துலேயும் அவர் பொறுமையாக இருந்து தன்னை தாழ்த்தி அவர் அன்பு செலுத்துறதுலேயே பங்கு கொடுக்கறதுலேயும் அவங்கள வயதின்படி மரியாதை கொடுக்கறதுலேயும் அவர் ரொம்ப ஒரு உண்மை உள்ள மனுஷனாக யோசிப்பு காணப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோன்னா, இதில் அத்தனை இருக்குது, நிறைய இருக்குது. இதில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு நன்மையை தான் அவன் செய்து கொண்டே இருக்கிறாங்க. வந்த பிறகு கண்டுபிடிச்சிடறான், நன்மை தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்களோ அவங்களாவது சண்டை போடுறவங்களாட்டும், துள்ளுறவங்களாட்டும், அப்படிலாம் பண்ணுறவங்களாட்டுமே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யோசேப்பு தன்னை தாழ்த்தி அமைதியாக இருந்து அவன் யார் என்று அவன் நிரூபித்தான், கடவுளோட பிள்ளை என்று நிரூபித்தான். பிரியமானவர்களை, இது காலம், கடைசி காலம். அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. நிறைய இடகூடமானவர்களை நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு கடவுள் பிள்ளைகளா இவங்கெல்லாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மனம் திரும்ப மனசே இல்லை. ஒரு தரிசனம் கடைசி காலத்து கொடுத்து தரிசனம் சொன்னாலும் அப்படியேன்னு கேட்குற ஒரு மனப்பான்மை இல்லாத போதகர்களாக காணப்படுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள், சபையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உஷாருக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை கூட கேட்க மனசு இல்லாத அநேக பிறகாங்க. யோசிப்பிடத்தில் வந்தது போல் ஒரு நாளிலே தரிசனத்தை கண்டேன், சொப்பனம் கண்டேன், வெளிப்பாடு கண்டேன் சொல்கிறவங்க மத்தியிலே அநேக ஜனங்கள் ஒரு நாள் வந்து நிற்க போகிறார்கள். ஐ மீன், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ மீன், அல்லேலூயா.